இந்த பதிவு யாருக்குன்னா, எங்கே பார்த்தாலும் எச்சு துப்புறாங்க பார்த்தியா, அவங்களுக்கு தான் இந்த பதிவு. ஏங்க நீங்கள் வந்து எச்சு துப்பாமல் இருக்கவே முடியாது உங்களாலலாம். அதுவும் இந்த ஜென்ஸுங்க ரொம்ப மோசம். இப்போ எங்கே பார்த்தாலும் பாத்ரூம் போகிறது, எங்கே பார்த்தாலும் எச்சு துப்புறது. ஏன் அதுவும் நான் வந்து எல்லா ஆண்களையும் குறிப்பிட்டு சொல்லலை, அந்தமாரி செய்கிறவங்கள தான் நான் சொல்கிறேன். சரிங்களா? கொஞ்சம் மாற்றிக்குங்க பழக்க வழக்கத்தை. இதை எதுக்கு நான் இதை வந்து ஒரு முக்கியத்துவமாக நான் பேசுகிறேன்னாக்கா, புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நீங்களும் எப்படியோ வயசு இருக்கும், உங்களுக்கும் புரிஞ்சுக்கிற பக்குவம் இருக்குது. நேற்று நான் வந்து ரெட்டில்ஸ் மார்க்கெட் போயிருந்தேன். அங்கே வந்து ஒரு குழந்தைய கூட்டிகிட்டு நடந்து போயிருந்தாங்க ஒருத்தங்க. திடீர்னு அந்த குழந்தை ஏதோ தடுக்கி கீழே விழுந்துடுச்சு. அந்த குழந்தை கையிலலாம் எச்ச ஒட்டிக்கிச்சு அந்த குழந்தை கையில். எவ்வளோ மனசு கஷ்டமாக தெரியுமா அதை பார்த்துட்டு எனக்கு. அதெல்லாம் உங்களுக்கு புரியாதா? குழந்தைங்களாம் நடந்து போகுதில்ல, செருப்பு போட்டு நடந்து போகிறாங்க, அந்த செருப்பு போட்டுன்னு மேலே வரைக்கும் வராங்க, மேலே படிக்கிட்டு வராங்க, வீட்டுக்குள்ளே போகிறாங்க, அது வெளியே வாசல் வரைக்கும் வராங்க. எப்படி இருந்தாலும் வந்து மற்றவங்களுக்கு பிரச்சனை கொடுக்காம வாழ பாருங்கள் உலகத்தில். சரிங்களா? அது லேடிஸ் கூட தான் இருக்காங்க. லேடிஸ்லேயும் பாதி பேர் வச்சு துப்புறாங்க. அந்த புயலுங்களை போட்டு துப்புதுங்க. லேடிஸுங்களே ஆண்ஸ் போடுதுங்க. எத்தனை பண்ணி தொலைங்க. மற்றவங்களுக்கு உங்கள் உயிருக்கு தான் நீங்கள் ஆபத்து அறிங்க பார்த்தா மற்றவங்களுக்கும் கஷ்டத்தை தான் கொடுக்குறீங்க. கிருமி அந்த குழந்தை கையில் ஒட்டும்ல, சின்ன குழந்தைல உடனே இன்ஃபெக்ஷன் ஆகும்ல. அதெல்லாம் எங்கன்னா யோசிக்கிறீங்களா? எச்சு துப்புறீங்களா? ஓரமாக போய் துப்புங்க. எவ்வளோ குப்பை இருக்கும் பாத்ரூம் போகிறதுக்குன்னு சில இடத்துல, அதாவது காலி இடமே இருக்கும், ஆள் நடமாட்டம் இல்லாத இடம், அங்கே போய் துப்புங்க. ஏங்க போகிற ஒரு வழியில் அப்படி துப்புறீங்க? நான் நேற்று நடந்து போகிறேன், வழியெல்லாம் எச்சு துப்பி வச்சுக்கிறாங்க. அப்போ தான் நான் கீழே குடிஞ்சே பார்த்தேன். நான் என்னடா இது இவ்வளோ இப்படி இருக்க ரோடே அப்படின்னு. அந்த குழந்தை சின்ன குழந்தைல அது கையெல்லாம் பாவையாச்சு. அப்புறம் அங்கே ஒருத்தங்கிட்ட தண்ணி வாங்கி அவங்க அம்மா கழுவி விட்டாங்க. ஏங்க கொஞ்சம் பார்த்து நடந்து போங்க, நடந்து செய்யுங்க, சுத்தமாக இருங்க. நீங்கள் அழியிறதுலாம் மற்றவனையும் அழிக்காதீங்க. சரிங்களா? தயவுசெய்து இந்த ரோட்டில் எச்சு துப்புற பழக்கத்தை தயவுசெய்து விட்டுடுங்க. நீங்கள் துப்புங்க, எதனா பண்ணுங்கள், உங்கள் வீட்டில் எதனா பண்ணிக்கோங்க, பப்ளிக்கில் அதுமாதிரி பண்ணாதீங்க. அதுதான் நான் கேட்டுக்கிறேன். சரிங்களா? போங்க, உங்களுக்காக தெரியும். நாங்கள் இதெல்லாம் சின்ன குழந்தையா நீங்களா உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறதுக்கு. மீதி எல்லா கதையும் தெரிஞ்சிடல. இதெல்லாம் தெரிய வேணாம் உங்களுக்கு. குழந்தை நடந்து போவோமே, எல்லார் காலையும் மெரிப்படுமே, நம்ம இங்கே துப்புறோமே, அதுவும் நடந்து போகிற வழியில். வேறு எங்கன்னா துப்புனா கூட பரவாயில்ல. 1000 பேர் நடக்கிற வழியில் நீங்கள் துப்பிட்டு போகிறீங்களே. ஐயோ, உங்களெல்லாம் என்ன ஜென்மங்களோ நீங்களாம்.